யாரேனும் உதவி கேட்டு வந்தால் அல்லது நீங்கள் யாருக்காச்சும் உதவி செய்திருந்தால் அதை சொல்லி காண்பித்தோ அல்லது வரக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்களிடம் வசைப்பாடியோ நோவினை செய்யாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கௌலும் மஅரூஃப் மக்ஃபிரத்தின் ஹைரின் சதகத்தின் யத்பஅதா. கொடுத்ததை சொல்லி காண்பித்து நோவினைப்படுத்துவதை விட நல்ல வார்த்தை சொல்கிறீங்க இல்லையா, அது தர்மத்தை விட சதக்கா விட சிறந்தது என்று சொல்லி காண்பிக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கலிமத்தின் தொய்யிபத்தின், கலிமா தொய்யிபா, நல்ல வார்த்தையை நீங்கள் பேசுவது, சொல்வது, பகிர்ந்து கொள்வது சதக்கா, தர்மமாக இருக்கின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இன்னும் வேறொரு இடத்துல இன்னொரு செய்தி சொல்கிறாங்க, இத்தக்கும் நார், நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். எப்படிங்க பாதுகாத்து கொள்ள முடியும்? ஒலோ பிஷக்கின் தமரத்தின், ஒரு பேரித்தம்பழம் துண்டியாச்சும் தானம் தர்மம் செய்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க, சரி இதுவும் ஃபமல்ல மெஜிது, இது கூட உங்ககிட்ட இல்லை தர்மம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொன்னால், ஃபபி கலிமத்தின் தொய்யிபா, நல்ல வார்த்தையை கொண்டு நீங்கள் மக்களுக்கு சொல்வதன் மூலமாக நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்றாங்க. அப்போ நல்ல